வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புளி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. இதை புளியை நல்லா தண்ணி போட்டுட்டு நல்லா எல்லா புளியும் தண்ணியில் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி வெல்லத்தையும் நல்லா நறுக்கிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் ஒரு 3 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு புளி நல்ல ஒரு புளிக்காய்ச்சல் ஸ்மெல்லாக உங்களுக்கு கிடைக்குது. வெல்லமும் நல்லா கரைஞ்சிடும் சைமல்டேனியஸாக. இஞ்சியை நல்லா தோல் சேவிட்டு அலம்பிட்டு துருக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை காம்பெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் நறுக்கி நல்லா அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வாணலி போட போகிறோம். வாணலியில் நல்லா ஒரு 150 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம என்னென்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெருங்காயம் நல்லா போடுங்க. பெருங்காயம் நல்லா பொரியட்டுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அது நல்லா செவப்பாகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது பொன்னிறம் ஆன உடனே மஞ்சத்தூள் போடுங்க. அந்த மஞ்சத்தூள் பொரிஞ்ச உடனே இந்த இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் என்னென்னா, நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதில் ஹாஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரையிங் இருக்கணும். நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது அடி பிடிக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அந்த குக்கரில் அந்த புளியும் அந்த வெல்லமும் ஒரு 5 சவுண்டு வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ அந்த புளியை நான் நல்லா கரைச்சி தண்ணி பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி கல்லெல்லாம் நீக்கிட்டேன். இப்போது வெல்லத்தை அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் குறுக்கிக்க போகிறேன். பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கி இருக்குல்லங்க, அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம எவ்வளோ போட்டோமோ அதில் ஹாஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த புளியோடு சேர்ந்து அந்த உப்போடு சேர்ந்து அந்த இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா கொதித்து அது சுருங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதுலேருந்து அடிக்கிற ஆவி நம்ம கையில் படும்போது ரொம்ப கையெல்லாம் எரியுது. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறதுனால எனக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்ப ஆச்சுங்க. கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது ஒரே ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா அது பண்ணிடலாம். இப்போது இது நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த வெல்லம் நான் இந்த பக்கம் வச்சேன் பாருங்கள். அது நான் ஒரு பங்கு வச்சேன்னா அது 3/4 பங்காக ஆகிடுச்சு. அந்த வெல்லத்தையும் எடுத்து இந்த இஞ்சி புளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படின்னா தளன்னு வரும்போது நம்ம இறக்கிடணும். இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஸோ இதை சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இஞ்சி புளி தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இதை நீங்கள் சாதமாக பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே அவ்வளோ நல்லா சூட் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் தளன்னு வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சோன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். அந்த தளன்னு இருக்கும்போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இந்த வெல்லம் போட்டிருக்கோம் பாருங்களேன், அந்த வெல்லம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே இறுகி கெட்டியாகிடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கடுகு வெந்தய பவுடர் சேர்க்க போகிறேங்க. இந்த கடுகு வெந்தய பவுடர் வெறும் வாண்டியில் கடுகும் வெந்தயமும் நல்லா
வெடித்து வெந்தயம் செவக்கிற அளவு வறுத்துட்டு அதை நல்லா நைஸாக பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த இஞ்சி புளி நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. ஸோ அதை கீழே இறக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டேன். அதை ஆறின உடனே அதை நல்லா ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுட்டேன். வெரி டேஸ்டி கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி ரெடி. தேங்க்யூ.